Hello friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம குழந்தைகளோட ஃபேவரட்டான ரொம்ப ஈஸியான ஐஸ்கிரீம் Oreo Biscuitல ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sha Samayalோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. Oreo ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் 4 பாக்கெட் Oreo பிஸ்கட் எடுத்துர்க்கேங்க. இந்த பாக்கெட்ல 4 பிஸ்கட் இருக்கும். சின்ன பாக்கெட்டா இருக்கும். சின்ன பாக்கெட் வாங்கிக்கங்க. 4 பிஸ்கட் இருக்குறது. நான் 2 ஃப்ளேவர் எடுத்துர்க்கேன். ஒன்னு ஒரிஜினல் ஃப்ளேவரும் இன்னொன்னு சாக்லேட் ஃப்ளேவரும். இப்போ இந்த பிஸ்கட்டை நம்ம சப்பாத்தி கட்டையால லைட்டா உடைச்சுக்கலாம். பிஸ்கட்டை ஓபன் பண்ணாம உடைச்சுக்கங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது உடைஞ்சு வெளியில வந்துரும். இடமே வீணாயிரும். ஓபன் பண்ணாமே நம்ம 4 பிஸ்கட்டையும் லைட்டா தட்டிக்கலாம். ரொம்பலாம் உடைச்சு தூளாக்க வேணாம். லைட்டா தட்டினாலே போதும். நான் 2 கப் அளவு பால் எடுத்துர்க்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர்ட் சுகர் எடுத்துர்க்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 டம்ளர் எடுத்துக்கங்க. கண்ணாடி டம்ளர். இந்த மாதிரி பிஸ்கெட்டை நம்ம நிப்பாட்ட போகிறோம் உள்ள. அப்போ தான் அது சிந்தாமல் இருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். சூடான பால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை பவுடரே சேர்க்கணும். இப்போ அந்த டம்ளருக்குள்ளே அந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு அந்த ஆறுன பாலை அந்த பிஸ்கெட் ரொம்புற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபில் ஆகணும். பிஸ்கெட் ஃபுல்லாக கவர் ஆகணும் அந்த பாலில். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் குச்சி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் அதை நீங்கள் உள்ளே அந்த ஐஸ்கிரீம்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்கெட்குள்ளே. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் பேப்பரை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் கட் பண்ணி கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இதே மாதிரி மீதம் இருக்கிற பிஸ்கெட்டையும் நம்ம செஞ்சிடலாம். இந்த பிஸ்கெட் செட் ஆகிறதுக்கு 8லேருந்து 9 மணி நேரம் ஆகுங்க. 8லேருந்து 9 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சாதாங்க ஐஸ்கிரீம் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டினா நீங்கள் நைட்டே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போது நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். ஒரியோ பிஸ்கெட், பால், சர்க்கரை 3 பொருள் இருந்தால் போதும். 9 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஐஸ்கிரீமை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஒரு சிசரால் அந்த பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த பேப்பர்லேருந்து நம்ம ஐஸ்கிரீம் வெளியில் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஐஸ்கிரீம் வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.